அரசியல் நிலவரம் நான் எப்பவுமே ஏடிஎம்கே எடப்பாடி தான் வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஐயா எடப்பாடிக்கு இல்லை, புதுசாக வந்தவர் ஒரு என்ன சொல்கிறாருன்னா 2 பேருக்குள்ள தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 2க்கு அப்புறமா மற்றதை கட்சியாகவே அவர் மதிக்காமையாக வராது. அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது? சொல்லுவார்கள், தூற்றுவார்கள், வாழ்த்துவார்கள். எங்களுக்கு தேவை நாங்கள் ஓட்டுவாங்கன்னு நாங்கள் ஜெயிக்கிறோம். இதத்தையே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லைண்ணா, நம்ம கட்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சினிமா தலைவர் இருந்தார் இல்லைண்ணே, அவருக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுக்கணும்ல. அவரை மட்டும் வச்சுக்கிட்டு கொள்கை தலைவரை வச்சுக்கிட்டு கட்சின்னு வரும்போது மட்டும் அவர் சேர்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அது யாரை சொல்கிறீங்க நீங்கள்? எம்ஜிஆர் சொல்கிறேன். எம்ஜிஆர் தான் நம்ம அதிமுகவோட முன்னாள் கட்சி தலைவர். அவர் தான் சினிமாவில் இருந்தவங்க. அவரை வச்சுட்டு இருக்கும்போது இப்போ அவரையும் வந்து சேர்க்காம இவர் 2 கட்சிக்கு கூட தான் நான் வந்து கூட்டணி வைப்பேன், இது போட்டி போடுவேன், இதெல்லாம் கட்சியே இல்லை அப்படின்னு சொன்னார்ல. அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது? வளர்ந்து வரும் ஒரு அரசியல்வாதி வரட்டும், தப்பாக நினைக்கல. தப்பாக பேசுவாங்க, எல்லாருமே பேச செய்வாங்க. அந்த காலத்தில் புரட்சித் தலைவர் பாட்டு பாடிட்டு போயிருக்காரு, உலகத்திலே சிறந்த ஆயுதம் எது அப்படின்னு. விலை மதிக்க முடியாத கோடாலி அருவா அப்படின்னு. விலை மதிக்க முடியாத வனவஞ்சத்துடன் நாக்கு அப்படின்னு அவர் தலைவர் சொல்லியிருக்காரு. நயவஞ்சவனுக்கு நாக்கு கரெக்டாக சொல்லியிருக்காரு. அது மாதிரி நாக்கு எங்கிட்டு வேணாலும் பிறண்டு பேசுவோம், சேர்றதா இருந்தாலும் திடீர்னு சேர்ந்துடும். நாங்கள் யாரையுமே பேச விரும்பலை. எப்பவுமே இலையாத்தே இருக்கும். ஏன்னா நிறையா வெயில் அடிக்குது, தாக்கங்கள் அதிகமாக இருக்குது. அதை பற்றினா நான் விரும்பலை. இலை வந்தால் என்ன செய்வார்கள், என்ன கொடுப்பார்கள்? புரட்சித் தலைவர் சத்துணவு திட்டத்தை காமராஜர் வந்து ஆரம்பித்து வச்சுட்டு போனார். அதை நிலைநிறுத்துறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதுக்காக கலைஞர் ஐயாவையும் நான் தப்பாக சொல்லலை. என்னென்னா கலைஞர் ஐயா வந்து இல்லாத ஏழைகளுக்கு சிக்கன் முட்டை போட வச்சார். அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து பிள்ளைகளுக்கு சத்துமாவு ஊடுங்க. அதே மாதிரி எந்த பெண் வந்து ஒரு குழந்தை பிறந்தால் கூட நிறையா பவுடர் டப்பாவிலேருந்து கிளுகிழுப்பையிலேருந்து பால் டப்பாவில் வந்து 20,000 ரூபா பணம் கொடுத்து அந்த பொண்ணு வந்து நல்ல சாப்பாடை சாப்பிடணும்னு கொடுத்தது நம்ம புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஐயா எடப்பாடி ஐயா கிட்டத்தட்ட 21 ஜாமான் பொங்கல் ஜாமான் கொடுத்தது. அவர் ஒரு விவசாயினால அவருக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும், அதை செஞ்சுருக்காரு. 100 யூனிட் கரண்ட் இன்னைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீயாக இருந்துச்சோ அவ்வளவுக்கு எவ்வளவு காசு ஏறிடுச்சு. இன்னைக்கு கரண்ட் விலை எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியும். 6 மாதத்துக்கு ஒரு ஆட்டிதே வரி. ஆனால் இப்போ கட்டபொம்மனில் சிவாஜியா பேசிட்டு போகிறார், எங்கள் நாட்டு பெண்ணுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மிளகாய் அரைத்து கொடுத்தாயா, ஏன் துணிமணி துவைத்து கொடுத்தாயா, உனக்கு எதுக்கு நான் மானம் கட்டுவனே நான் வரி கட்டணும். அது மாதிரி இந்த தமிழ்நாடு இப்படி ஆகிட்டு இருக்கு. அதனால் நம்ம எதுவுமே பேசலை, பேசவும் முடியாது. ஃபஸ்ட்டு நாங்கள் வாரம் வந்து செய்கிறோம், செஞ்சு நிலைநாட்டுறோம். முக்கியமாக இன்னைக்கு மதுரைன்னு ஒரு பெரிய ஊர். அந்த மதுரையில் கிட்டத்தட்ட எத்தனையோ மக்கள் வாழ்கிறாங்க. 4 இட்லி, ஒரு வடை, நாட்டு சர்க்கரை போட்ட ஒரு காப்பி 10 ரூபாய்க்கு கிடைக்குமா? அதை மருத்துவர் அண்ணன் சரவணன் அவர்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சூரிய நலத்திட்டத்தில் எல்லாத்துக்குமே நிறைய அவர் வைத்தியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதோட இதையும் செய்யணும் அப்படின்னு அதனால் நான் அதை தொடங்கி வச்சேன். இன்னைக்கு வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறதுனால நிச்சயம் நாங்கள் நினைக்கிறோம் நடக்கும், மக்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நட்சத்திர பேச்சாளர் சொல்லி கடந்த முறை எல்லாம் வந்து படையெடுத்து போய் பிரசாரம் பண்ணாங்க, நடிக்கிறீங்களா? உங்களுக்கு எதனா கட்சியிலேருந்து எதனா அழைப்பு வந்ததா? நட்சத்திர பேச்சாளர் வேலுமணி என்னை பேசிக்கிட்டு இருக்காரு, தலைமைச் செயலகத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 நாளில் என்னை கூப்பிட்டுருவாங்க. கூப்பிடுவோம், நான் நேராக போயிடுவேன். போய் பார்த்துட்டு எனக்கு ஷார்ட் கொடுப்பாங்க, எங்கெங்கே போகணும், எங்கெங்கே வரணும், இந்த இதில் அந்த மாதிரி பேசுங்க வைங்கன்னு
ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லை பிரித்து குத்துருவாங்களா? 234 பிரித்து குத்துருவாங்களா? 234லாம் அவங்க டைம் எனக்கு அவ்வளவு இருக்காது, போக முடியாது. ஏன்னா நான் முக்கியமான தொகுதிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆமாம் போயிட்டு வர முடியும். ஆனால் கரூரில் 41 இறந்துருக்காங்க. இப்போ அந்த ஒரு அப்டேட் ராஜ்மோகன் துணை பொதுச்செயலாளர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் ஷூட்டிங்காக நாங்கள் ஒத்திகைக்கு தான் பார்த்துருக்கோம். ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ஒத்திகை தான் பார்த்துருக்கோம், நாங்கள் ஷூட்டிங் பண்ணலை அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? யார் சொன்னது? தாவேக்காவோட துணை பொதுச்செயலாளர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. ராஜ்மோகனா? நீங்கள் ஷூட்டிங் எடுத்து வைக்கிறதுக்கு என்ன மக்களா இல்லை மனுஷலா தெரியாமல் கேட்குறேன். உயிர் போய்கிட்டு இருக்கீங்க, அந்த உயிரை எப்படி நீங்கள் காப்பாற்றணும்? ஒரு முறைப்படி கேப்டன் விஜயகாந்தா இருக்கட்டும், ஐயா எடப்பாடி ஐயாவாக இருக்கட்டும், எல்லா அரசியல் மீட்டிங் போடுறவங்க ஒரு இடம் பெர்மிஷன் வாங்கி கரெக்டான இடத்துல தான் போடணும். இப்போ நாங்களே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, போலீஸ்கிட்ட முறைப்படி இந்த ஏரியாவில் ரெண்டு பேச போகிறாரு, இங்கே இவ்வளோ கூட்டம் வரும், மக்களுக்கு இடைஞ்சல் இருக்கா நான் பார்த்து, இல்லைன்னா கூட பக்கத்தில் கடைகளை ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு தண்ணி பாட்டில் சாப்பிட்ற அளவுக்கு ரொட்டி பிஸ்கட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. எதுவுமே இல்லாத இடத்துல போட்டால் என்ன நியாயம்? மக்களை சந்திக்கிறதுக்கான போட்ட மாநாட்டை நீங்கள் ஷூட்டிங்காக பயன்படுத்துகிற ஒரு நோக்கத்தோடு பண்ண வந்து சரியான ஒரு அரசியல் தேவை. அது பேசவே கூடாது, தப்பு. பாவம் மக்களுடைய உயிர், அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஓகே, சூப்பர் தான்.